அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு மேம்பாலம் ஒண்ணு காணா போயிருக்கான். அதை பத்தி மக்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேட்ரு தான். என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம், பள்ளிப்பட்டு, தொண்டமானூர் அந்த இடைப்பட்ட பகுதியில ஒரு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த மேம்பாலம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யாரு, நம்ம பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அப்ப ஓப்பனிங் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. அதை சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுல பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. போன மாசம் நமக்கு ஒரு தொடர் மழை இருந்தது இல்லையா? அந்த டைம்ல அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாத்தனூர் அணைன்னு ஒண்ணு இருக்கான். அந்த சாத்தனூர் அணையில இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர், அதாவது உபரி நீரை திறந்து விட்டுருக்காங்க. அப்ப அந்த மேம்பாலம் புதுசா கட்டின மேம்பாலம் மூழ்கிருச்சான். சரி, ஓகே, மூழ்கிருச்சு அப்படின்னு சொன்னா தண்ணியோட லெவல் அதிகமாகும் போது மேம்பாலம் தாண்டி மேம்பாலத்துக்கு மேல தண்ணி போறதெல்லாம் நம்ம எல்லாருமே சென்னையில இருக்கவங்க எல்லாம் கேஷுவலா பாக்குற ஒரு விஷயம்தான். அப்படி இருந்துட்டு ஊர் மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கைலாம் பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு தண்ணிய காணும், மேம்பாலத்தையும் காணும். இப்ப எங்கடா மேம்பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுமார் ஒரு 16 கோடியில கட்டின ஒரு மேம்பாலம் இருந்த சுவடே தெரியாம அந்த உபரி நீர்ல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான். அப்படின்னு நான் சொல்லலைங்க, அங்க உள்ள திருவண்ணாமலையில வசிக்கக்கூடிய மக்கள் அதை காணும்னு தேடிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் அப்போ நம்ம எவ்வளவு நல்லா நம்ம கட்டியிருக்கோங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கு வரணும். ஏன்னா சும்மா ஒரு சாதாரண அமௌண்ட் தான், சும்மா ஒரு 16 கோடி ரூபாய் எல்லாச்சா. அந்த நிலைமையில நம்மளுடைய ஏவா வேலு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அடுத்த ப்ராஜெக்டுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. எந்த பிளான் அப்படின்னா, உத்தண்டி டு திருவான்மியூருக்கு ஒரு புதுசா ஒரு டெண்டர். ஓகேவா? அதோட மதிப்பீடுங்கிறது சுமார் ஒரு 2000 கோடி, அதிகபட்சம் போட்டா கூட 2000 கோடி போதுமா. ஆனா இவங்க ஒரு 3000 கோடின்னு சொல்லிட்டு ஒரு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு தயாரா ஒரு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு இந்த பக்கத்துக்கு வந்தாரா. இந்த நிலைமையில இடையில ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜெயக்குமார் அப்படின்ட்டு ஒரு மும்பை கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க ஆக்சுவலா நிறைய பில்டிங்ஸ், இது என்னது, இந்தியா, மகாராஷ்டிரா, அகமதாபாத் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், நிறைய ரோடு, அப்புறம் 6 வே 4 வே அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஜெயக்குமார்ங்கிற இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பில்டர் நேரா அமைச்சர் ஏவா வேலுவ அப்பாயின்மெண்ட் எடுத்து நேர்ல இதோட மதிப்பு என்ன, உத்தண்டி டு திருவான்மியூர் ப்ராஜெக்டுக்கு கொட்டேஷன் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே 2000 ரூபா தான், ஆக்சுவலி 2000 கோடி தான் அதோட மதிப்பு, இவர் 3000 கோடின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயக்குமார்ங்கிறவரு ரைட்டிங்ல 3000 கோடி மதிப்புல 15% நான் கம்மியா செஞ்சு தரேன், ஆல்மோஸ்ட் நியர்லி 45 crore நான் உங்களுக்கு மிச்சம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இவரு இப்போ மாட்டிக்கிட்டாரு. இவருக்கு வர அமௌண்ட் அங்க கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்தா அவருக்கு தனியா வேற அமௌண்ட் லம்சமா கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஆனா இப்ப அதுவும் போயிடுச்சு. இப்போ ஜெயக்குமார் என்ன பண்ண போறாருன்னா, நாளைக்கு இவருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா இவர் ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டு வந்த காப்பிய விஷுவல் பண்ணிடுவார். சோ ஏவா வேலு சிக்கல்ல திரும்பவும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமத்துல இது ஒரு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், மக்களோட வரிப்பணம் எப்படியெல்லாம் ஒரு அமைச்சர்களால கையாளப்படுது அப்படிங்கிறதும், அது இல்லாம ஒரு வரிப்பணங்கள்ல கட்டக்கூடிய
கட்டடங்கள் வந்து, அதாவது மேம்பாலமாகட்டும், ரோடாகட்டும், எதுவாகட்டும் பயனற்று ஒரு 16 கோடி கட்டக்கூடிய ஒரு மேம்பாலம் வந்து தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அதற்கு யார் பொறுப்பு? அவங்க மேல இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்விதான். அப்ப மக்களுக்கு கடைசியா மிஞ்சுவது எள்ளுதான். நன்றி.